என்னடி சொன்னோம்? சொல்லு சீக்கிரம், எனக்கு டைம் ஆச்சு, நான் போய் சமைக்கணும். அதுவாமா, இவன் இருக்கான்ல, இவன் அவனுக்கு என்னடி இப்ப? எங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னோமா, தரவே இல்ல. இதானா? நான் கூட வேற என்னவோ நினைச்சிட்டேன், ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குன்னு நினைச்சேன். போடி லூசு, நான் போய் சமைக்கணும். போ, தள்ளு ஃபர்ஸ்ட். என்னடி புட்டி, மாமா மேல அவ்வளோ பயமா? உன் மேல பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒழுங்கா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர இல்ல மாமனே, பரட்டத்தல தலையெல்லாம் பிச்சு விட்டுருவேன். அதெல்லாம் தர முடியாது, போ. ஓ, இப்ப வாங்கி தர மாட்டேன் அதானே? சரி இரு. ஏ இருடி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்டி. அப்படிதான் வலிக்கு. ஒழுங்கா போனோமா, ஐஸ்கிரீமை வாங்கினோமா, வந்தமான்னு இருக்கணும். எவகிட்டே பேசிட்டு இருந்தேன், எனக்கு கிளவிக்கிட்ட அவளை போய் பார்க்க போறேன்ட்டு போனேன். அவனை வரத்துக்குள்ள எல்லாத்தையும் வத்தி வச்சிருவேன். ஏம்மா, நீ செஞ்சாலும் செய்வ சாமி, நான் கிளம்புறேன்ப்பா. ஏன் அம்மாட்ட போட்டு கொடுக்கல லூசு? இரு இரு, அவனை வச்சு நமக்கு இன்னும் நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு மெயினா ப்ரூஃப் வேணும். நான் அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன்னு வையேன், அடப்போடி அப்படின்ட்டு போயிருப்பான். அப்புறம் அவன் நமக்கு கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டான். இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு மிரட்டுவோம். என்னப்ப? ஆமாப்ல, கரெக்டா சொன்னேன். சரிடி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருடி, உனக்கும் சேர்த்து தானே சொல்லியிருக்கா, இரு சாப்பிட்டே போவியாம். இல்லடி, எனக்கு வேணாம். எனக்கு வேற நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, சும்மா ஏதாவது பார்த்தாதான் போய் கதையாச்சும் அடிக்க முடியும். ஆமா ஆமா, நானும் கிளம்புறேன். பாத்தியா, 2 பேரும் அப்படியே கிளம்புறீங்க. அப்பா சமையல் ரெடி ஆயிடுச்சு, வரியாப்பா? சாப்பிட்டுருவியா? இல்லம்மா, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, பஸ்ல இருந்து வந்தது. சின்ன உள்ளதான் போய் படும்பா. இல்லம்மா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமேட்டு போய் படுக்கிறேன். டேய், என்னடா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தியா இல்லையா அவளுக்கு? என்ன பண்றது, எல்லாம் போட்டு கொடுத்துருவாளுங்களே. டேய், உன்கிட்டதான். அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கா. சரி சரி. சரிடா, நைட்டுக்கு என்னடா சமைக்கிறது? ஏதோ நல்லா வாய்க்கு ருசியே செஞ்சு போடுக்கா. இந்த அப்பா கையில தின்னு தின்னு எனக்கு வெறுத்து போச்சு. சொல்லுவடா சொல்லுவேன், உனக்கு என்ன தவிர ஆக்கி போடுறதுக்கு அங்க வேற யாரு இருக்கா? என் கையில தான் தின்னாகணும். லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க, வாங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தேன். சரிங்க, உட்காருங்க, தண்ணி கொண்டு வரேன். அட, முதல்ல விஷயத்த கேளாம். அக்கா இருக்கா, மாமா ஏதோ சொல்றாரு, சொல்லட்டும். சரி சொல்லுங்க. அதாண்டி, உங்க வீடு இருக்குல்ல, உங்க சொந்த வீடு, அதாவது நீ வளர்ந்த வீட்ரி. ஆமாங்க, இப்போ எங்காத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை இங்க வித்துட்டு தான் இவங்களே அந்த ஊருக்கு போனாங்க. இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? அட, நான் சொல்றத கேளுடி ஃபர்ஸ்ட். சரிங்க, சொல்லுங்க. அந்த வீடு இப்ப விக்கிறாங்களாண்டி, வித்துட்டு அவங்க ஏதோ வேற ஊருக்கு போறாங்களாம். அதான் இப்ப உங்க அப்பாக்கு நீ வீடு பார்த்துட்டு இருக்கல, பேசாம நீங்க வளர்ந்த வீட்டையே வாங்கிருங்கடி, வாங்கிருங்களா? என்னங்க சொல்றீங்க, நிஜமாலுமே வா? அப்படியாக்கா? அப்ப அதையே வாங்கிடலாமேக்கா? ஆமாங்க, அப்புறம் என்ன, நீங்களும் அப்பாவும் போய் அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து சேருங்க. என்னப்பா சொல்ற நீ? அதெல்லாம் நம்ம ஒன்னா இருந்த வீடுமா, அதை வித்துட்டு போனப்பயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப அந்த வீடே கிடைக்க போகுது, அப்புறம் வேற என்ன வேணும் எனக்கு? அப்ப என்ன, நீயும் இவரும் போய் அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சேருங்க. அப்பாடி, இனிமே நம்ம ஆளை டெய்லியும் பார்க்கலாம், ஜாலி தான். சரிம்மா சரிம்மா. அந்த வீட்டை என்னப்பா பண்ணுவ? நானே அந்த வீட்டை வித்துட்டு தான் இங்க ஒரு இடத்த வாங்கலாம்னு நினைச்சேன். அதான் இங்க நம்ம பழைய வீடே கிடைச்சிச்சு, அதை வித்துட்டு அந்த காசு எடுத்துட்டு வந்து இங்க கட்டிட்டு வந்துட வேண்டியதான். எங்க விலை எவ்வளோங்க? 10 லட்சமாண்டி. எங்க அப்பா அவங்களுக்கு 8 லட்சத்துக்கே நம்ம தான் கொடுத்தாரு. பாத்தியாங்க, இப்ப நமக்கே அது அதிக அதிக விலை கொடுக்குறாங்க. பரவாயில்ல விடுமா, கொடுத்துட்டு போகலாம். அதுவும் அங்க இருக்க வீடு அவ்வளோதான் தேரும். கொடுத்துட்டு வந்து இங்க நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் இனிமே. சரிப்பா, சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு எல்லா ஜாமானத்தையும் எடுத்துட்டு அந்த வீடு விற்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சேருங்க 2 நாள்ல. சரிடி, நீ தனியா இருந்துப்பியா? நான் இருந்துக்கிறேன் மாமா, அக்கா கூட. அதுவும் சரிதான். ஆனா நீ கொஞ்சம் அங்க இருந்தீங்கன்னா சீக்கிரமா காலி பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன். ஆமாங்க, அவனெல்லாம் இழுத்துட்டு போங்க. நான் நம்ம சின்ன உமா அவங்களாம் வச்சு நான் இங்கே இருந்துக்கிறேன். நைட் வந்து இங்கே இருந்துப்பாங்க, நாங்களாம் இங்கே ஒன்றா இருந்துக்கிறோம். அப்ப சரி, அப்பதான் நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். ஐயோ, இங்கேயே இருந்து என் ஆளை பார்க்கலான்னு பார்த்தா கூப்பிடுறாங்களே. சரி போயிட்டு வருவோம், இனிமே நம்ம ஆளை டெய்லி பார்க்க போறோம். அப்ப சரிம்மா, நானும் இவரும் போயிட்டு நாங்க அதெல்லாம் காலி பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க வரோம். சரிப்பா சரிப்பா, பார்த்து போங்க, போற வழியிலே சாப்பிட்டு போங்க. சரி லக்ஷ்மி, நான் கிளம்புறேன். சரிங்க. டேய் போடா நீயும். சரிக்கா, போறேன். ஆமாண்டா, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம நீ எப்படி இருப்ப? அதெல்லாம் இருந்துருவாங்க்கா. என்ன அவங்க என்ன எனக்கு பிறந்ததுலேருந்தே வா ஃப்ரெண்ட்ஸு இங்கே தான் அதிகமாக இருக்காங்க. அதெல்லாம் என்ன இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நானே ஆளை பார்க்க போகிற குஷியில் இருக்கேன். ஃப்ரெண்டாவது கிரெண்டாவது போங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே தான் அதிக ஃப்ரெண்ட்ஸு. சரிம்மா, பார்த்து இருந்துக்க. நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரோம். சரிப்பா. எப்படியோ கடவுளாக பார்த்து அந்த வீடியே திருப்பி கொடுக்குறாரு. அந்த வீடு முழுக்க எனக்கு என்னோட அம்மா நாங்கள் தான் இருக்கோம். எப்படியோ ஒரு வழியாக சந்தோஷம் இனிமே தான். என்ன லக்ஸ், திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, என்னாச்சு? சின்ன எங்கள் அப்பாவுக்கு இங்கே ஒரு வீடு கிடச்சிச்சு சின்ன. அட பரவாயில்லையே, என்ன வீடு, எந்த வீடு? அட இங்கே 2-3 வீடு தள்ளி கூட ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு மாடி வீடு சின்னதா. அட ஆமா, ஏன் பழைய வீடா வாங்குறீங்க? அட சின்ன, அந்த வீட்டில் தான் நாங்களே வளர்ந்தோம். அட லக்ஸே, என்ன திடீர்னு இப்படி ஒரு ஷாக்கு கொடுக்குற? அடா ஆமா சின்ன, நானே என் தங்கச்சி தம்பி எல்லாம் அங்கே தான் பிறந்தே வளர்ந்தோம். அது எங்கள் அம்மாவோட வீடு தான். எங்கள் தாத்தா எங்கள் அம்மா பேரில் எழுதி வச்ச வீடு. எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சா வீட்டில், வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பா இதை விற்றுட்டு அந்த ஊருக்கு போனார். பாடுறா, இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. அது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே, இப்போ தானே அமைஞ்சிருக்கு. அதுவும் சரிதான். சரி, நான் எதுக்கு தெரியுமா ஃபோன் பண்ணேன்? எதுக்கு லக்ஸே? அத்தான் வீடு வாங்க போற அதானே? இல்லை சின்ன, நைட்டு நீ அப்புறம் பிரபா வேணி உமாலாம் வாங்க வீட்டுக்கு. என்ன ஏதோ விருந்து வைக்க போறியா? இல்லை சின்ன, அவரும் எங்கள் அப்பா தம்பி 3 பேருமே கிளம்பிட்டாங்க. போய் அங்கே இருக்கிற ஜாமான் அந்த வீட்டெல்லாம் விற்றுட்டு அப்படியே ஒரு 2 நாள் வர சொல்லியிருக்கேன். அதனால் நைட்டு நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன லக்ஸே, வர வர ஷாக்குக்கு மேலே ஷாக்காக கொடுக்குற. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஃபுல்லாக குத்தாட்டம் தான் நமக்கு. சரி சின்ன, வாங்க எல்லாரும். யார் யார் வருவாங்களோ வரட்டும். அவங்க வீட்டில் விடலைன்னா விட்டுரு, சரியா? அவங்களாம் கம்பல் பண்ணாத, நீ வா. அது எப்படி விட்டுற முடியும்? அதெல்லாம் எல்லாம் வருவாங்க பாரு. சரி சின்ன, சரி. அப்புறம் நைட் நீலாம் சமைச்சிட்டு இருக்காத, நாமளே வந்து சும்மா தடபுடலாம் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலாம். அப்படின்னா வெளில வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வேண்டாம், நானே செஞ்சு வச்சிடுறேன். ஆல்ரெடி சாப்பாடுலாம் வச்சுட்டேன், குழம்பும் வச்சுட்டேன். இதை பொரியல் மட்டும் பண்ணி வைக்கிறேன், வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். ஓ அப்படிங்கிறியா? சரி, அப்போனா சரி, எல்லாரும் ஒன்றா வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். சரி சின்ன, எல்லாத்தையும் சொல்லிடு, நீயும் வந்துரு. அட லக்ஸு, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட ஆட்டமே. இன்னும் எப்படியும் ஒரு 2 வாரத்துக்கு நம்மளோட ஆட்டம் தான். உங்கள் வீட்டில் இன்னைக்கு வருவோம், 2 நாள் தங்குவோம், அப்புறம் உங்கள் அப்பா வந்துடுவார், அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சுவோம், ஜாலி தான். ஆமாம், அங்கேயும் ஒரு வாரத்துக்கு இருப்போம் எங்கள் அப்பா வீட்லேயே. ஆமாம் லக்ஸு, அங்கேயே இருக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கும். ஆமாம். ஒரு வாரத்துக்கும் அப்படியே விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றோம். அவ்வளோதானே சின்ன, ஆசைப்பட்டல, பண்ணிடலாம். சரி லக்ஸு, நான் நைட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். சரில சின்ன, நான் வச்சிடுறேன். சரி லக்ஸு.